சாண்டில்யனின் ராஜதிலகம் பாகம் 14. மைவிழி அவன் கைகளில் துவண்டாள். அவனை நோக்கினாள். அவன் கரையை நோக்கினான். என்ன பார்க்கிறீர்கள் அங்கே என்றாள். மைவிழி, அதோ அந்த மலப்பாறை உன் கண்களுக்கு தெரிகிறதா? அங்குதான் ஜலசயனன் கோயில் கட்டும் வேலை நடந்து வருகிறது. கைலாசநாதருக்கும் காஞ்சியில் ஒரு கோயில் கட்டை தந்தை கட்டளையிட்டிருக்கிறார். அங்கும் கோயில் பணிதான் போலிருக்கு. ஆம், அதைவிட சிறந்த பணி உலகத்தில் என்ன இருக்கிறது என்று கூறிவிட்டு கோவிலின் அமைப்பு, சிற்பங்கள் ஆகியவற்றில் கற்பனையில் மிதந்தான். மைவிழியை கோயில் சிற்பம் என்று எண்ணி மேனியை தடவினான். இளவரசே, நான் கல்லல்ல, கையை எடுங்கள் என்றாள் மைவிழி. கல்லில் நான் வடிக்கப் போகும் அழகிகளுக்கு அடையாளச் சிற்பம் நீ. உன்னை பார்த்து அளவெடுத்து அப்படியே சிற்பங்களை உருவாக்குவேன் என்று கற்பனையில் தொடர்ந்தான் அவன். மைவிழியின் இதயத்துக்குள் உணர்ச்சி அலைகள் மோதிக்கொண்டிருந்தன. தண்ணீரில் அவளை கழுத்தளவு அழுந்தவிட்டு தானும் அமிழ்ந்தினான். இன்ப சித்திரவதை அடைந்தாள் மைவிழி. இப்படி அவனுடன் கடலாட ஏங்கிய நாட்கள் பல. ஆனால் இன்று அவள் மனத்துக்கு துணிவில்லை. பெண்களுக்கு இயற்கையிலேயே வரும் அச்சம் அவளையும் விடவில்லை. மெதுவா இளவரசனின் கரங்களுக்குள் நன்றாக புகுந்தாள். முன்னால் சென்று கொண்டிருந்த சீனன் பிரபு பிரபு என்று கத்திக்கொண்டே கடற்கரையை காட்டினான். சுமார் 10 சாளுக்கிய வீரர்கள் 2 படகுகளை நீரில் இறக்கிக் கொண்டிருந்தனர். படகை செலுத்தும்படி பரதவர் இருவரை மிரட்டிக் கொண்டிருந்தனர். இளவரசன் மைவிழியை பார்த்து, மைவிழி, உனக்கு நன்றாக நீந்த தெரியுமா? கடல் மண்ணை பெண்ணை பார்த்து நல்ல கேள்வி கேட்டீர்கள். அதற்காக கேட்கவில்லை. கடலில் மூழ்கியே நெடுந்தூரம் நீந்த வேண்டும். முடியுமா உன்னால்? இதை கேட்ட மைவிழி கடலின் ஆழமான பகுதிக்குள் வேகமாக சென்றாள். அவனும் அவளை இழுத்துக்கொண்டு ஆழமான பகுதிக்குள் சென்றான். இருவரும் நீந்திச் சென்றனர். மைவிழி அலைகளில் எச்சரிக்கையாக நீந்து அப்போது எதிரிகளின் படகுகள் நெருங்கிக் கொண்டிருந்தன. 4-5 அம்புகள் பறந்து வந்தன அவர்களை நோக்கி. இருவரும் நீரில் மூழ்கி தப்பினர். சீரனை கண்ட வீரர்கள் அவனை பிடிக்க படகுகளை வேகமாக திருப்பினர். ஆனால் அப்போது வந்த பெரிய அலையில் சிக்கி படகுகள் கவிழ்ந்து மூழ்கின. வீரர்களும் கடலில் மூழ்கினர். சீரனும் வீரப்பாகும் கரையை நோக்கி சென்றனர். சீரன் இளவரசனை தேடினான். கடற்கரையில் வெகு தூரத்தில் பரதவர்கள் குடிசைகள் தெரிந்தன. இளவரசனும் மைவிழியும் கடற்கரையை நோக்கி நடந்து வந்து கொண்டிருப்பதைக் கண்டான். இருவரும் ஒரு இடத்தில் நின்றனர். அவள் பெருமூச்சு விட்டாள். நீரில் நனைந்த ஆடை உடலோடு ஒட்டி கிடந்தது. அதை கண்ட இளவரசன் தன் இடுப்பில் கட்டியிருந்த முண்டாசு துணியை எடுத்து பிழிந்து மார்பில் அணியச் சொன்னான். சரியாக சுற்றிக்கொள் என்று சொல்லிவிட்டு கரையை நோக்கி நடந்தான். இளவரசன் செய்த பாதுகாப்பை எண்ணி மனதுக்குள் மகிழ்ந்தாள். ஆடையை சரி செய்தாள். 4-5 பரத பெண்கள் ஓடி வந்து அவளை அழைத்துச் சென்றனர். தூரத்தில் இருந்த குடிசைக்குள் அழைத்துச் சென்றனர். அம்மணி, சீக்கிரம் நீராட ஏற்பாடு செய்கிறோம், அதுவரை இளைப்பாருங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றனர். சிறிது நேரத்தில் நீராடினாள். மாட்டுடை அணிந்தாள். உணவு வந்தது. அவர் எங்கே என்று ஒரு பெண்ணிடம் கேட்டாள். வெளியே சென்றிருக்கிறார். எப்பொழுது வருவார்? மாலையில். யாங்சின்? அவனும் போயிருக்கிறான். அந்த சாளுக்கிய உபத்தளபதி மட்டும் இருக்கிறார். அவரை அழைக்கட்டுமா? அவளை சுட்டுவிடுவது போல பார்த்தாள் மைவிழி. அந்த குடிசை பகுதியில் சாளுக்கிய உபத்தளபதி வீரபாகுவுக்கு ராஜ உபச்சாரம் நடந்தது. அவனுக்கு எதுவுமே புரியவில்லை. பெண்கள் நீராட வைத்தார்கள். மாற்று ஆடை கொடுத்தார்கள். வகை வகையாக உணவு பரிமாறினார்கள். ஒரு பெண் ஒரு வாளை அவன் கையில் கொடுத்து, இதை இளவரசர் தங்களிடம் கொடுக்கச் சொன்னார் என்றாள். அது தனது வாள் என்பதை அறிந்து, இளவரசரா இதை கொடுக்கச் சொன்னார் என்று கேட்டான். ஆம் என்றாள் பரதவ பெண். இளவரசர் இப்போது எங்கே? வெளியே சென்றிருக்கிறார். எப்போது வருவார்? தெரியாது. வீரப்பாகு சிறிது யோசித்தான். வாளை இடுப்பில் கட்டிக்கொண்டு குடிசை பகுதிக்குள் சென்றான். அருகில் இருந்த அடர்ந்த சோவுக்கு தோப்புக்குள் சென்றான். குழப்பத்துடன் நீண்ட தூரம் நடந்தான். யாரோ 2 பரதவர் விறகு சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டு இருந்தனர். தூரத்தில் தெரிந்த முந்திரி தோப்புக்குள் நுழைந்தான். ஒரு மரத்தின் நிழலில் அமர்ந்தான். 2 பரதவர் தோப்புக்குள் இருந்து வெளியே வந்தனர். அவனிடம் நெருங்கி இளநீர் வேண்டுமா என்று கேட்டனர். இளநீர் கொண்டு வரத்தான் வந்தீர்களா, இல்லை வேவு பார்க்க வந்தீர்களா என்று கேட்டான் வீரபாகு.